கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் கோடை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதிலிருந்து ஒரு 15 மார்க் கொஷின்ஸ், இது 10 வருஷ கொஷின் பேப்பர்லேருந்து எடுத்த ஒரு முக்கியமான கொஷின்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். ஸோ ஒரு ஆன்சருக்கு வந்து எத்தனை வகையான கொஷின்ஸ் கேட்கலான்றதையும் சொல்கிறேன். அது இங்கிலீஷில் சொல்லி உங்களுக்கு தமிழில் சொல்லிட்டு வரேன். ஒவ்வொரு பதிலும் கொஞ்சம் கேட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களால் எழுத முடியும். சரி, வாங்க வீடியோக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, the what are safeguard provided in the code of criminal procedure against arbitrary exercise of the power of arrest அப்படின்னு கேட்டிருக்காங்க. அல்லது இப்போ உங்ககிட்ட வந்து விஜய் லா சீரிஸ் புக் இருந்துச்சுன்னா 25th பேஜை வந்து நீங்கள் பார்க்கலாம். டிஃபைன் அரெஸ்ட் அண்ட் ஸ்டேட் அண்டர் வாட் கண்டிஷன் ஏ போலீஸ் ஆஃபீஸர் மே அரெஸ்ட் வித்தவுட் ஏ வாரண்ட் அப்படின்றாங்க. அல்லது டிஸ்கஸ் த ரைட் ஆஃப் அன் அரெஸ்டட் பர்சன், ரெஃபர் இம்பார்ட்டன்ட் கேஸ். அதுக்கு அடுத்தது டிஸ்கஸ் த கான்ஸ்டிடியூஷனல் சேஃப்கார்ட் ப்ரொவைடட் டு அன் அக்யூஸ்ட் பர்சன். அப்படி இல்லைனா ரைட் எ கிரிட்டிக்கல் நோட் ஆன் த பவர் ஆஃப் ஜுடிஷியல் மெஜிஸ்ட்ரேட் டு ரெக்கார்ட் கன்ஃபியூஷன் அண்டு ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே கேட்டீங்க. இது எல்லாத்துக்கும் ஒரே ஆன்சர் தான் பண்ண போகிறீங்க. அது என்ன ஆன்சர்ன்றதை நம்ம பார்க்க போகிறோம். என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா, அரெஸ்ட் ஆஃப் பர்சன் அப்படின்னு ஒரு லெசன் இருக்கும். அதன் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அரெஸ்ட் ஆஃப் பர்சன் அப்படின்றது ஒரு நபர்களினுடைய கைது, ஒரு நபர்கள் கைது செய்கிறது தான் அரெஸ்ட் ஆஃப் பர்சன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னெல்லாம் சப்ஹெட்டிங் போட்டு நீங்கள் எழுதலாம் அப்படின்றது தான். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அதனுடைய நேச்சர் அண்டு ஸ்கோப் ஆஃப் அரெஸ்ட். அரெஸ்ட்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா அரெஸ்ட் மீன் டேக்கிங் ஏ பர்சன் இன்டு கஸ்டடி, கொண்டு போய் விடுறது தான் அரெஸ்ட் அப்படின்றாங்க. அதாவது கைதி என்றால் ஒரு நபரை காவலில் வைப்பது. கைதி என்ற சொல் குறியீட்டில் வரையறுக்கப்படவில்லை. கைதி என்பது அதன் சாதாரண மற்றும் இயற்கையான அர்த்தத்தில் ஒருவரின் தனிப்பட்ட சுதந்திரத்தை பயமுறுத்துதல் அல்லது கட்டுப்படுத்துதல் அல்லது பறித்தல் என்று பொருள்படும். இது ஒரு வலிப்பு தாக்குதல் அல்லது வலுக்கட்டாயமாக கட்டுப்படுத்துதல் அல்லது ஒரு நபரின் சுதந்திரத்தை பறிக்கும் அதிகாரத்தை பயன்படுத்துதல் மற்றும் சட்டப்பூர்வமாக ஒருவரை காவலில் வைத்திருப்பது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன, அரெஸ்ட் மீன்ஸ் டேக் ஏ பர்சன் இன்டு கஸ்டடி. த டேர்ம் அரெஸ்ட் இஸ் நாட் டிஃபைன் இன் த கோட், டிஃபைன் பண்ணல. த டேர்ம் அரெஸ்ட் இன் இட்ஸ் ஆர்டினரி அண்ட் நேச்சுரல் சென்ஸ் மீன்ஸ் த apprehension or restraint or the deprivation of one's personal liberty. It is a seizure or forcible restraint or an exercise of the power to deprive a person of his or her liberty and the taking a keeping of a person in custody by legal அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. இது வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் நேச்சுரல் அண்ட் ஸ்கோப் ஆஃப் அரெஸ்ட் அப்படின்றது. நெக்ஸ்ட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பை ப்ரைவேட் பர்சன் அப்படின்னாங்க. அரெஸ்ட் பை ப்ரைவேட் பர்சன்னா என்ன அப்படின்னா, இப்போ தனிநபரனுடைய கைது அப்படின்றாங்க. மூன்றாவது பார்த்தீங்கன்னா வாட் இஸ் வாரண்ட் அப்படின்றாங்க. வாரண்ட் என்றால் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நாலாவது அரெஸ்ட் ஹவு மேட்னா எப்படி அது செய்யப்பட்டது அப்படின்றாங்க. அரெஸ்ட் வித் வாரண்ட்னா வாரண்ட்டுடன் கைது அப்படின்றாங்க. அப்புறம் அரெஸ்ட் வித்தவுட் வாரண்ட்னா வாரண்ட் இல்லாமல் எப்படி கைது செய்கிறது. அதுக்கப்புறம் அரெஸ்ட் ஆன் ரெஃப்யூசல் டு கிவ் நேம் அண்ட் ரெசிடென்சி, பெயர் மற்றும் இருப்பிடத்தை தெரிவிக்க மறுத்தல் கைது. அப்போ எவர் ரெஃப்யூஸ் பண்ணுறாங்க, நேமோ ரெசிடென்ஸோ கொடுக்காம மறுத்தாங்கன்னா அதுக்கு அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து அரெஸ்ட் பை ப்ரைவேட் பர்சன் வித்தவுட் ஏ வாரண்ட் அப்படின்றாங்க. வாரண்ட் இல்லாமல் தனிநபர் கைது செய்தல், பிடி வாரண்ட் இல்லாமல் கைது செய்கிறது. அதுக்கடுத்தது அரெஸ்ட் பை மேஜிஸ்ட்ரேட், மாஜிஸ்ட்ரேட் மூலமாக கைது செய்கிறது, மேஜிஸ்ட்ரேட் மூலமா கைது செய்யறது. அதுக்கு அது ரைட் ஆஃப் அரெஸ்டட் பர்சன் அப்படின்றாங்க. நபருக்கு கைது செய்யப்பட்டவருடைய உரிமை, யார் அரெஸ்ட் பண்ணாங்களோ அவங்களுடைய உரிமை என்ன. அதுக்கப்புறம் ரைட்ஸ் ஆஃப் அரெஸ்டட் பர்சன் அண்டர் கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் அப்படின்னா குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட நபரினுடைய உரிமைகள் என்ன அப்படின்றாங்க. அதுக்கடுத்து ரைட்ஸ் ஆஃப் அரெஸ்டட் பர்சன் அண்டர் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னா இந்திய அரசியலமைப்பின் மீது கைது செய்யப்பட்ட நபரினுடைய உரிமைகள் என்ன அப்படின்றாங்க. இதுதான் வந்து சப்ஹெட்டிங்காக போட்டு நீங்கள் எழுத வேண்டியது. இதில் என்னெல்லாம் எழுதலாம், இதனுடைய செக்ஷன் என்ன அப்படின்றது தான் ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதை வச்சு உங்களால் கண்டிப்பாக அதை எழுத முடியும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பை ப்ரைவேட் பர்சன் அப்படின்னா தனிநபரனுடைய கைது என்ன அப்படின்னா, பொதுவாக காவல்துறை அதிகாரிக்கு கைது செய்ய அதிகாரம் உள்ளது. ஆனால் பிரிவு 43 குறிப்பிட்ட சூழ்நிலையில் வாரண்ட் இல்லாமல் கைது செய்ய தனிநபருக்கு அதிகாரம் அளிக்கிறது. எவ்வாறாயினும் ஒரு தனிப்பட்ட நபரின் கைது 3 நிபந்தனைகளை பூர்த்தி செய்யும். அது என்னென்ன 3 நிபந்தனைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து த அஃபென்ஸ் மஸ்ட் பி ஒன் கமிட்டட் இன் இஸ் பிரசன்ஸ், அதாவது அவர் முன்னிலையில் குற்றம் செய்ததாக இருக்க வேண்டும். The offense must be cognizable, அதாவது குற்றம் அறியக்கூடியதாக இருக்க வேண்டும். அறியக்கூடிய குற்றம், அறிய முடியாத குற்றம் சொல்லிட்டு நான் ஏற்கனவே வந்து டிஃபரன்ஷியேஷன் அவங்களுக்கு கொடுத்துருக்கேன் வீடியோவில், அதை பார்த்துக்கோங்க. ஸோ
இது வந்து காக்னிசபிள் அஃபென்ஸாக இருக்கணும். மூன்றாவது த அஃபென்ஸ் மஸ்ட் பி நான் பெயிலபிள் அப்படின்னா, அதாவது ஜாமீனில் வெளிவர முடியாத குற்றமாக இது இருக்க வேண்டும் அப்படின்றாங்க. ஸோ இந்த 3 இருக்கணும். எதுக்குன்னா அரெஸ்ட், ஒரு தனிநபரை கைது செய்யணும்னா இந்த 3 இருந்தால் மட்டும்தான் கைது செய்ய முடியும் அப்படின்றாங்க. அதுக்கடுத்து வாட் இஸ் வாரண்ட் அப்படின்றாங்க. அப்படின்னா வாரண்ட்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா ஒரு வாரண்ட் என்பது நீதிமன்றத்தின் எழுத்துப்பூர்வ உத்தரவு, ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட காவல்துறை அதிகாரிகளுக்கு ஒரு நபரின் பெயர் மற்றும் முகவரி குறிப்பிடப்பட்ட தேதி மற்றும் நேரத்தில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தும் நோக்கத்திற்காக குற்றம் சாட்டப்பட்ட குற்றத்துடன் கொடுக்கப்பட்ட ஒருவரை கைது செய்யுமாறு அறிவுறுத்துகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நீதிமன்றத்தின் மூலமாக ஒரு எழுத்துப்பூர்வமாக வரும். நீங்கள் போய் தைரியமாக நீங்கள் போய் அந்த அட்ரஸ் எல்லாம் கொடுத்து நீங்கள் கைது செய்யலாம் அப்படின்னு போலீஸ் அதிகாரிகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சுதந்திரம் தான். அவங்க கொடுத்து நீங்கள் போய் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு உரிமையை கொடுக்குது. இதுதான் வந்து வாரண்ட் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் அரெஸ்ட் ஹவு மேட் அப்படின்றாங்க. அதாவது கைது எப்படி செய்யப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டத்தின் பிரிவு 41, 44 போலீஸ் அதிகாரிகள், மாஜிஸ்ட்ரேட்டுகள் மற்றும் தனியார் குடிமக்கள் வாரண்ட் இல்லாமல் கைது செய்ய அதிகாரம் அளிக்கும் நடைமுறையை வழங்குகிறது. பிரிவு 46 கைது செய்யும் முறையை பரிந்துரைக்கிறது. பிரிவு 46 கைது செய்யப்படும் போது காவல் அதிகாரி அல்லது அதை செய்யும் மற்ற நபர் கைது செய்யப்பட வேண்டிய நபரின் உடலை தொட வேண்டும் அல்லது அடைத்து வைக்க வேண்டும். அது வார்த்தை அல்லது செயலால் காவலில் சமர்ப்பிக்கப்படாவிட்டால் அத்தகைய நபர் அவரை கைது செய்வதற்கான முயற்சியை வலுக்கட்டாயமாக எதிர்த்தால் அல்லது கைது செய்வதை தவிர்க்க முயன்றால் அத்தகைய காவல்துறை அதிகாரி அல்லது பிற நபர் கைது செய்ய தேவையான அனைத்து வழிகளையும் பயன்படுத்தலாம். அந்த நபர் தப்பி ஓட முயன்றால் மற்ற போலீஸ்காரர்களின் உதவியுடன் போலீஸ்காரை அவரை துரத்தலாம். தப்பியோடியதை தடுப்பதற்காக தப்பியோடியவரை துப்பாக்கி நடத்துவது காவல்துறை அதிகாரிக்கு திறந்திருக்கும். காவல்துறை அதாவது தப்பிச்சு ஓடனாங்க அப்படின்னா அவங்கள வந்து சுடுறதுக்கான உரிமை அவங்களுக்கு இருக்கு. அதுக்கப்புறம் ஆனால் தப்பி ஓடியவரை கொல்ல முடியாது. சுடலாம்னா முட்டி கீழே மட்டும்தான் சுடுவாங்க. சுட்டு வந்து அவங்கள பிடிக்கிறதுக்கான உரிமைகள் காவல்துறைக்கு இருக்கு அப்படின்னா அந்த சுதந்திரம் இருக்கு. நபரை கைது செய்யும் காவல்துறை அதிகாரி கைது செய்யப்பட்ட நேரத்தை பதிவு செய்ய வேண்டும். எத்தனை மணிக்கு போய் அவனை பிடிச்சி கைது செஞ்சாங்கன்றத அதை வந்து நோட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் வந்து அரெஸ்ட் ஹவு மேட் அப்படின்னா, அதை கைது எப்படி செய்யறதுனா இப்படிதான் செய்யறாங்க அப்படின்னு நம்ம டிவியில பார்த்துருப்போம்ல, படங்கள்லாம் பார்த்துருப்போம்ல, இப்படிதானே கைது செய்யறாங்க. ஃபர்ஸ்ட் அரெஸ்ட் வாரண்ட் வாங்கிட்டு வந்துட்டாங்கன்னா எப்படி வேணாலும் கைது, அதாவது ஓடி பிடிப்பாங்க. இல்ல ஒரு கட்டத்துல என்ன பண்ணுவாங்க, துப்பாக்கி சூடு எடுத்து முட்டி கீழே சுட்டுருவாங்க. சுட்டுட்டு அவங்கள பிடிச்சி கைது பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் எத்தனை மணிக்கு கைது செஞ்சேன்னு சொல்லிட்டு எழுதி நீதிமன்றத்துக்கு கொடுக்கணும் அப்படின்றாங்க. அதுக்கு அடுத்தது அரெஸ்ட் வித் வாரண்ட் அப்படின்னா, அதாவது வாரண்ட்டுடன் எப்படி கைது செய்யறது அப்படின்னு பாத்தீங்கன்னா அடையாளம் காணக்கூடிய அல்லது கண்டுபிடிக்க முடியாத குற்றத்தை அறிந்த பிறகு மாஜிஸ்ட்ரேட்டால் கைது செய்வதற்கான வாரண்ட் பிறப்பிக்கப்படலாம். செய்த குற்றம் அடையாளம் காண முடியாததாக இருந்தால் காவல்துறை வாரண்ட் மூலம் மட்டுமே கைது செய்ய முடியும் அப்படின்றாங்க. அதாவது என்னன்னா எப்படி வாரண்டோட கைது செய்யறது அப்படின்னா, ஒருத்தர் அடையாளம் காணணும் இல்ல கண்டுபிடிக்க முடியாத குற்றத்தை வந்து அதை தெரிஞ்ச பிறகு மாஜிஸ்ட்ரேட்டால கைது செய்வதற்கான வாரண்ட் வந்து அவங்க கிட்ட இருந்து வாங்கணும். யார்கிட்ட இருந்து? மேஜிஸ்ட்ரேட்க்கு வாங்கி எந்த செய்தாங்க குற்றம் அந்த அடையாளம் காண முடியாததாக இருந்துச்சு அப்படின்னா காவல்துறை வந்து வாரண்ட் மூலமா மட்டும்தான், இல்ல இது என்னால் கண்டுபிடிக்க முடியல பட் அவங்க மூலமா சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி மேஜிஸ்ட்ரேட் சொல்லி என் கைது செஞ்சு தான் நான் அவங்களை விசாரிக்கணும் அப்படின்னா மேஜிஸ்ட்ரேட் மூலமா தான் ஒரு கையெழுத்து வாங்கி அவங்கள போய் கைது செய்ய முடியும். வாரண்ட் மூலம் மட்டும்தான் கைது செய்ய முடியும் அப்படின்ட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் உறுதியானது பிடிவாரண்ட் இல்லாமல் காவல்துறை கைது செய்யலாம். குற்றம் சாட்டப்பட்டவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதே வாரண்டின் நோக்கம். வாரண்ட்டுடைய நோக்கம் என்னன்னா குற்றம் சாட்டப்பட்டவர்களை நீதிமன்றத்தில் கொண்டு போய் விடணும். அப்போ என்ன வேணும்னா வாரண்ட் வேணும். ஏன்னா சில பேர் ஒத்துழைக்காமல் போவாங்க. இப்போ வாரண்ட் இருக்கான்னு கேட்பாங்க, வந்து கோர்ட் வாரண்ட் இருக்கா அப்படின்னா இருக்குது அப்படின்னும் போது தைரியமாக கைது செய்யும் போய் கொண்டு போய் நீதிமன்றத்துக்கு முன்னாடி நிற்கலாம். அப்போ மெஜிஸ்ட்ரேட்டுடைய ஒரு கையெழுத்து வேணும், அவர் எழுதி கொடுக்கணும். அதுக்கப்புறம் குற்றம் சாட்டப்பட்டவர் தலைமறைவாகிவிட்டார் அல்லது சம்மனுக்கு கீழ்ப்படிய மாட்டார் என்று நம்புவதற்கு காரணம் இருக்கும்போது மாஜிஸ்ட்ரேட் ஒரு வாரண்ட் பிறப்பிக்கிறார். அவர் ஒத்துக்க மாட்டேங்கிறார், கீழ்ப்படைய மாட்டேங்கிறார், கொடுக்குற சம்மனுக்கு எதுவுமே ரெஸ்பான்ஸ் கிடையாது அப்படின்னும் போது மேஜிஸ்ட்ரேட் வந்து ஒரு வாரண்ட் வந்து பிறப்பிக்கிறார். அப்போ பிரிவு 70 வந்து நீதிமன்றத்தால் வழங்கப்படும் ஒவ்வொரு கைது வாரண்ட்டும் எழுத்துப்பூர்வமாக இருக்க வேண்டும். அப்படி அவங்க சொன்னாலும் அதை வந்து எழுத்து மூலமா எழுதினா மட்டும்தான் அங்கே செல்லுபடி ஆகுன்றாங்க. அது பிரிவு 20 செக்ஷன் 70. அத்தகைய நீதிமன்றத்தின் தலைமை அதிகாரி கையொப்பமிட வேண்டும் மற்றும் நீதிமன்றத்தின் முத்திரையை
அதிகாரியை வைத்திருக்க வேண்டும். ஸோ சீல் குத்தி இருக்கணும், அவருடைய கையெழுத்து போட்டிருந்தா மட்டும்தான் ஒருத்தரை கைது செய்ய முடியும். அத்தகைய ஒவ்வொரு வாரண்ட்டும் அதை வழங்கிய நீதிமன்றம் அதை ரத்து செய்யும் வரை அல்லது அதை நிறைவேற்றும் வரை நடைமுறையில் இருக்கும். இப்போ எது வரைக்கும் அது இருக்குன்னா, ஒன்று அவர் ரத்து செய்கிற வரைக்கும் அது இருக்கும், இல்லைன்னா அதை நிறைவேற்ற வரைக்குமே அவர் எழுதி கொடுத்ததும் சீல் அடிச்சதும் செல்லுபடி ஆகும் அப்படின்றாங்க செக்ஷன் 70. அதுக்கு அடுத்தது வாரண்ட் இல்லாமல் கைது செய்யறது எப்படி அப்படின்றாங்க. சட்டத்தின் பிரிவு 41(1) எந்த ஒரு போலீஸ் அதிகாரியும் இல்லாமல் ஒரு மெஜிஸ்ட்ரேட்டும் இருந்து உத்தரவு மற்றும் வாரண்ட் இல்லாமல் எந்த ஒரு நபரையும் கைது செய்ய வேண்டும் அப்படின்னாங்க. வாரண்ட் இல்லாமல் கூட கைது செய்யலாம் அப்படின்னாங்க. யாரெல்லாம் கைது செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடையாளம் காணக்கூடிய குற்றத்தில் தொடர்புடையவர். இவங்களுக்கு வந்து தெரியுது இவங்க தான் குற்றம் அடையாளம் நல்லாவே தெரியுது காணக்கூடிய குற்றத்தில், இப்போ அவங்கள செய்யலாம் அப்படின்னாங்க. அதாவது காக்னிசபிள் அஃபென்ஸில் வாரண்டே இல்லாமல் நீங்கள் போய் கைது செய்யலாம். ஒரு நியாயமான புகார் செய்யப்பட்டுள்ளது, அதாவது ரீசனபிள் கம்ப்ளைண்ட் இருந்தாலும் செய்யலாம். நம்பகமான தகவல் பெறப்பட்டல் அல்லது சந்தேகம் உள்ளது. நம்பகமான தகவல் கரெக்டாக இவன் தான் பண்ணா அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா டைரெக்டாக போய் நீ அரெஸ்ட் பண்ணலாம். அதுக்கெல்லாம் மெஜிஸ்ட்ரேட்டுடைய கையெழுத்தோ அவங்க கிட்ட இருந்து வாரண்டெல்லாம் வாங்கணுன்ற அவசியம் கிடையாது அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நம்பகமான தகவல் பெறப்பட்டல் அல்லது சந்தேகம் உள்ளது. 4வது, வீட்டை உடைக்கும் கருவியை யாரிடம் வைத்திருக்கிறார் அல்லது குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டவர் அல்லது திருடப்பட்ட சந்தேகத்துடன் ஒரு சந்தேக நபரின் உடைமை, சொத்து அல்லது தனது கடமையை நிறைவேற்றும் போது ஒரு காவல்துறை அதிகாரியை தடுப்பவர் அல்லது தப்பித்தவர் அல்லது சட்டப்பூர்வ காவலில் இருந்து தப்பிக்க முயற்சிப்பவர் அல்லது எந்த ஆயுதப்படையிலிருந்தும் தப்பியோடியதாக நியாயமாக சந்திக்கிறேன். இதெல்லாம் டைரக்டாவே நமக்கு தெரியும். இவன் தப்பி ஓடிட்டான், இவன் திருடிட்டான், இவன் கிட்ட இந்த பொருள் வச்சிருக்காங்க அப்படின்னா நமக்கே தெரியுது. இது வாரண்டே எதுவும் தேவையில்லை, டைரக்டா போய் என்ன பண்ணலாம், காக்னிசபிள் அஃபென்ஸ் தானே, டைரக்டா போய் அவங்கள அரெஸ்ட் பண்ணலாம். இல்லை விடுவிக்கப்பட்ட குற்றவாளியாக இருப்பார். அதில் என்னன்னா US 356 ஆர் S356 படி விதியை மீறுகிறார், 356 படி விதியை மீறி இருந்தாலோ அல்லது மற்றொரு காவல்துறை அதிகாரியால் கோரிக்கையின் பேரில் யாரை கைது செய்தார். அதாவது இன்னொருத்தர் சொல்லியிருக்காங்க இவங்களை கைது செய்யணும். இப்போ இந்த ஊர்ல இருந்து இன்னொரு ஊர்ல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்களே இவர் அந்த கைதி அங்கே இருக்காரு, அதனால உங்க உதவியோட அதை கைது செய்தாகணும் அப்படின்னும் போது கண்டிப்பா அவங்க போய் கைது செய்யலாம் அப்படின்றாங்க டைரக்டாவே. அதுல ஒரு கேஸ்லா கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது கேஸ்லாவோட தான் சேர்த்து எழுத சொல்லியிருக்காங்க. என்ன கேஸ்லா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேமா மிஸ்ரா விசஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ் அப்படின்றாங்க. அதாவது ஹேமா மிஸ்ரா விசஸ் உத்தரப்பிரதேஷ் மாநிலம் மற்றும் பிற மாநிலங்கள் 2014 2 SCC CH 363 குற்றவியல் நடைமுறை சட்டம் 1973 அப்படின்றாங்க. அதாவது கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு 1973 இன் பிரிவு 41(1) இன் பலன் ஒரு குறிப்பிட்ட வழக்கில் கண்டிப்பாக கிடைக்க வேண்டும் என்று கவனிக்கப்பட்டது. குற்றவியல் நடைமுறை சட்டம் 1973 இன் பிரிவு 1(p) இன் கீழ் விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகளை பின்பற்றிய பின்னரே ஒரு விசாரணை அதிகாரி அத்தகைய குற்றங்களில் குற்றம் சாட்டப்பட்டவர்களை வழக்கமான முறையில் கைது செய்யக்கூடாது மற்றும் கைது செய்யப்பட வேண்டும் என்பது விதிகள். பல்வேறு தன்னிச்சையான அல்லது தேவையற்ற கைது மற்றும் இந்திய அரசியலமைப்பின் 21வது பிரிவின் கீழ் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட தனிப்பட்ட சுதந்திரத்திற்கான உரிமையை சுயமாக சரிபார்க்கும் ஒரு நபரை கைது செய்ய உத்தரவு கொடுக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் என்ன அப்படின்னா அரெஸ்ட் வித்தவுட் வாரண்ட் இல்லாமல் எப்படி கைது செய்யணும். ஸோ அதனுடைய கேஸ்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ இது வரைக்கும் நீங்கள் எழுதுனா போதுமானது அப்படின்னு சொல்கிறேன். ஒரு தடவைக்கு 2 தடவை கேளுங்க, கண்டிப்பாக உங்களால் எழுத முடியும். இன்னும் ஒரு தடவை இதை ஷார்ட்டாக சொன்னால் உங்களால் கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கைதி என்பது கட்டுப்பாடு மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்தை பறித்தல். இது ஒரு நபரின் சுதந்திரத்தை கைப்பற்றுவது அல்லது வலுக்கட்டாயமாக கட்டுப்படுத்துவது அப்படின்றாங்க. ஒரு நீதிமன்றம் கைது வாரண்ட் பிறப்பிக்கலாம், தனிப்பட்ட நபரால் கைது செய்யப்படலாம். சட்டத்தின் பிரிவு 41 44வது செய்வதற்கான நடைமுறையை வழங்குகிறது. எந்த ஒரு காவல்துறை அதிகாரியும் யாரையும் கைது செய்யலாம். குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட நபரினுடைய உரிமைகள் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாமே நீங்கள் எழுதலாம். அதுக்கடுத்தது ரைட் ஆஃப் அரஸ்டட் பர்சன் அண்டர் த கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் அப்படின்னா குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட நபரினுடைய உரிமைகள்லாம் என்ன அப்படின்னா, செக்ஷன் 15(1) பர்சன் அரஸ்டட் டு பி இன்ஃபார்ம்ட் ஆஃப் கிரவுண்ட் ஆஃப் அரெஸ்ட். இப்போ நான் சொல்றது சம்டைம்ஸ் 3 மார்க் கொஸ்டின்ஸ்லையும் கேட்குறாங்க. என்னன்னா, பிரிவு 51 கைது செய்யப்பட்ட நபர் கைது செய்யப்பட்டதற்கான காரணத்தை தெரிவிக்க வேண்டும். அப்புறம் பிரிவு 15(2) பர்சன் அரஸ்டட் டு பி இன்ஃபார்ம்ட் ஆஃப் அபவுட் ரைட் டு பெயில்.
கைது செய்யப்பட்ட நபருக்கு ஜாமீன் உரிமை பற்றிய தெரிவிக்கப்பட வேண்டும் அதுன்னு சொல்கிறாங்க. எது 15(2)ல். அதுக்கப்புறம் செக்ஷன் 54ல் வந்து ரைட் டு எக்ஸாமினேஷன் ஆஃப் அரஸ்டட் பர்சன் பை டாக்டர், கைது செய்யப்பட்ட நபரை மருத்துவரால் பரிசோதிக்கும் உரிமை இருக்குது அப்படின்றாங்க. செக்ஷன் 56ல் வந்து ரைட் டு எக்ஸாமினேஷன் ஆஃப் அரஸ்டட் பை டாக்டர். 56ல் பார்த்தீங்கன்னா பர்சன் அரஸ்டட் இஸ் டேக்கன் டு மெஜிஸ்ட்ரேட் ஆர் போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்றாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா கைது செய்யப்பட்ட நபர் வந்து மேஜிஸ்ட்ரேட்டுகளுக்கு அல்லது காவல்துறை அதிகாரி அழைத்து செல்லப்படுகிறார், அவர் மூலயமா தான் அழைத்து செல்லப்படுகிறார் அப்படின்னாங்க. அது செக்ஷன் 56. அப்புறம் 57 பர்சன் அரஸ்டட் நாட் டு பி டிடைன் மோர் தென் 24 hours அப்படின்னாங்க. அதாவது 57ல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் கைது செய்யப்பட்ட நபர் 24 மணி நேரத்திற்கு மேல் காவலில் வைக்கப்படக்கூடாது. நம்ம நிறைய படத்தில் பார்த்துருப்போம், 24 மணி நேரத்துக்குள்ள காவலில் வச்சிருக்கக்கூடாது, மெஜிஸ்ட்ரேட் கிட்ட கொண்டு போய் காமிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு அடுத்தது பிரிவு 76 செக்ஷன் 76ல் அரஸ்டட் டு பி brought பிஃபோர் கோர்ட் வித்தவுட் டிலே அப்படின்னாங்க. அதாவது கைது செய்து வச்சிருக்காங்களே அவங்க தாமதமின்றி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டும், டிலே பண்ணக்கூடாது, உடனே எங்கே கொண்டு போகணும், கோர்ட்டுக்கு கொண்டு போகணும் அப்படின்றாங்க. அது வந்து செக்ஷன் 76. செக்ஷன் 151ல் வந்து நோ டிடென்ஷன் இன் கஸ்டடி ஃபார் மோர் தென் 24 hours அப்படின்னாங்க. 24 மணி நேரத்திற்கு மேலாக காவலில் வைக்கப்படவில்லை அப்படின்னு, நோ டிடென்ஷன் அதில் வைக்கக்கூடாது அப்படின்றாங்க 151ல். இது வந்து என்னன்னா ரைட் ஆஃப் அரஸ்டட் பர்சன் அண்டர் ஏ கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் படி அவங்களுக்கான உரிமைகள், குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படுறாங்க பாருங்க, அவங்களுடைய உரிமைகள் இப்போ நான் சொன்ன எல்லாமே. அதுக்கு அடுத்தது ரைட் ஆஃப் அரஸ்டட் பர்சன் அண்டர் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னா, அதாவது இந்திய அரசியலமைப்பின் கீழ் கைது செய்யப்பட்ட நபரினுடைய உரிமைகள் அப்படின்னு எதுன்னு பார்த்தோம்னா ஆர்டிகல் 21 ரைட் டு ஃப்ரீ லீகல் எய்ட், அது வந்து ஆர்டிகல் 21, அதாவது இலவச சட்ட உதவிக்கான உரிமைகள் அவங்களுக்கு இருக்கு. ஆர்டிகல் 21(1)ல் ரைட் டு கன்சல்ட் ஏ லீகல் பிராக்டிஷனர், ஒரு சட்ட பயிற்சியாளர்களை கலந்தோசிக்கும் உரிமை அவங்களுக்கு இருக்கு அப்படின்றாங்க. ஆர்டிகல் 22(2)ல் வந்து ரைட் டு பி ப்ரொடியூஸ்ட் பிஃபோர் மெஜிஸ்ட்ரேட் வித்தின் 24 hours அப்படின்னா, அதாவது 24 மணி நேரத்திற்குள் மாஜிஸ்ட்ரேட் முன் ஆஜர்படுத்துவதற்கான உரிமை இருக்கு. எதில், கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில். ஆர்டிகல் 22(4)7 வரைக்கும் ரைட் ஆஃப் டிடென்ஷன் அண்டர் ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் லா என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆர்டிகல் 22(4)(7)ல் தடுப்பு சட்டத்தின் கீழ் தடுப்பு காவல் உரிமைகள் வந்து அதில் இருக்குது. அதாவது ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் லாவில் அவங்களுக்கு இருக்குது ரைட் ஆஃப் டிடென்ஷனில் அப்படின்றாங்க. ஸோ இது வந்து கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் 3 மார்க் கொஷினில் சம்டைம்ஸ் கேட்குறாங்க. ஸோ 3 மார்க் கொஷின்ஸ் நான் இதில் கொடுத்துருக்கேன். ஸோ 15 மார்க்ஸ் கொஷினும் இதில் எழுதலாம். ஒரு தடவைக்கு 2 தடவை கேளுங்க, கண்டிப்பாக உங்களால் எழுத முடியும். தேங்க்யூ வியூவர்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.